ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2012 வெளியான அஜிந்தா அப்படின்ற மராத்தி படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஒரு பிரிட்டிஷ்காரன் உள்ளூர்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறான். அப்படி ஒரு புலியை வேட்டையாடும் போது அங்கே ஒரு அபண்டனான கோட்டை இருக்கிறத கவனிக்கிறான். அது என்ன கோட்டை அப்படின்ட்டு ராஜா கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கி அந்த கோட்டைக்குள்ளே என்டர் ஆகுறான். அந்த கோட்டைக்குள்ள அப்படி என்ன இருந்தது, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், அந்த சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோடைய மொத்த கதையுமே 1800களில் நடக்கிற மாதிரி தாங்க காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பிரிட்டிஷ்காரன் உள்ளூர்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக போகிறான். அவன் கையில் கன்று இருக்குது. அதே சமயம் தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த பக்கத்தில் பார்க்கறதுக்காக ஸ்கோப்பும் இருக்குது. அப்போவே இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக போகிறான். நம்ம ஆளுங்க கையில் கத்தி, கொடுவாள், கம்பு எல்லாமே வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு உதவியாக காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இவன் ஒரு புலியை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுறான். அந்த புலியும் கீழே விழுதுங்க. புலி விழுந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு கோட்டை இருக்கிறது தெரிய வருது. உடனடியாக அந்த கோட்டைக்கு போகணும் அப்படின்ட்டு எல்லோரும் ரிவர் வழியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு பாதையே இல்லைங்க, ஃபுல்லாக காடாக இருக்குது. ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு யாருமே போகாதனால முட்போதர்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு அந்த கோட்டையும் ரீச் பண்ணுறாங்க. ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக அந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரானா அந்த கோட்டை முழுவதுமே சுவர் ஓவியங்கள்னால நிரம்பி இருக்குதுங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் 2000 வருடம் பழமையானது. எல்லாமே புத்தர் சம்மந்தப்பட்ட ஓவியங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஓவியமும் ஒரு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. உள்ளூர்காரங்க இதை பார்த்து ஆச்சரியப்படலைன்னா கூட இந்த பிரிட்டிஷ்காரன் பயங்கர ஆச்சரியத்துக்குள்ளாயிடுறான். உடனடியாக ராஜாவை பார்த்து இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக வரான். ராஜா கிட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறாருங்க. ராஜா பேசுறத பிரிட்டிஷ்காரங்கிட்டையும், பிரிட்டிஷ்காரன் பேசுறத ராஜா கிட்டையும் சொல்றதுக்காக. பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க ஊர்ல நான் கைவிடப்பட்ட கோட்டை ஒன்று பார்த்தேன். அந்த கோட்டைக்குள்ள போன 2000 வருடம் பழமையான ஓவியங்கள்லாம் இருக்குது. அந்த ஓவியங்கள் ஒன்று ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதன் மூலமா உங்களோட கல்ச்சரை எல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும். உங்க முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான். கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்க, இந்த பிரிட்டிஷ்காரன் முதல்ல அந்த கோட்டையை நோக்கி ஒரு ரோடு போடணும், அதுக்கப்புறம் அந்த கோட்டையை க்ளீன் பண்ணணும். ரோடு போடுறதுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் எனக்கு உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ராஜா பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கொடுக்குறாருங்க. அந்த கோட்டைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய மரத்தையெல்லாம் வெட்டி ஒரு பாதையை உருவாக்குறாங்க. பாதை உருவானதுக்கப்புறம் மக்கள் எல்லோருமே அந்த கோட்டையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோட்டையை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் வியந்து போயிடுறாங்க. இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் சுவரோவியங்களும் 2000 வருடம் பழமையானது அப்படின்னு இப்போதான் இவங்க உணர்ந்து பிரமிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய விஷயத்த பிரிட்டிஷ்காரங்க உலகத்துக்கு காட்டுறதன் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதன் மூலமா பணம் சம்பாதிப்பாங்க. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய சுவரோவியத்தை அப்படியே வரைஞ்சு லண்டன்ல இருக்கக்கூடிய ஆர்ட் கேலரியில வைப்பாங்க. அதை பார்த்து மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. அண்ட் அதுவும் ஏலத்தில் போகும். ஸோ அதன் மூலமாக பணம் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வரையக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் கில் அப்படின்ற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த கிராமத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லோருமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆளாக தான் பார்த்தீங்கன்னா பாரோ அப்படின்ற நம்ம ஹீரோனும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அங்கேயே மூக்கையா அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவரு மொரமாமான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து பாரோவை கட்டிக்க போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் நம்ம பாரோவை ஒரு மாதிரி டாக்ஸிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாரோ பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவள் எங்கே போனாலும் அவளை பார்த்து சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி மூக்கையா ஆர்டர் கொடுக்குறாருங்க. எல்லோரும் பாரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. பாரோ காட்டுக்குள்ளே ஓடும்போது ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்புங்க. பாம்பு கொத்த போகுது அப்படின்னு பயத்திலேயே அசையாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு பாரோ மேலே ஏறி கிராஸ் பண்ணி போயிடுது. பாரோக்கு ஒன்றும் ஆகலை. பட் பயத்தில் நம்ம பாரோ மயங்கிட்டாங்க. அடுத்த நாள் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல சில பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோட்டையில் வேலை பார்க்கறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அதில் நம்ம பாரோவோடைய ஃப்ரெண்டு கமலாவும் போகிறத பார்த்து கமலா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அப்படியே கமலாவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கோட்டைக்கு வேலை பார்க்கறதுக்காக போறாங்க. ராபர்ட் கில் அப்படின்ற ஒரு சிறந்த ஓவியர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. இந்த சோத்துல இருக்கக்கூடிய ஓவியத்தையெல்லாம் அப்படியே வரைஞ்சு அதை கொண்டு போய் லண்டன் மியூசியத்தில் வச்சு ஏலத்துக்கு விட்டுறதா இருக்கட்டும், இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக பிரிட்டிஷ்காரங்க பணம் சம்பாதிப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த ஊரோடைய பெருமை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கும் போகும். ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட டிரான்ஸ்லேட்டரும் பண்டிட் அப்படின்ற ஒரு நபரும் இந்த
பிரிட்டிஷ் ஆஃபீஸரான ராபர்ட் கில்லுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்த்து இவர் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாரு. உடனே வரையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இவரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லண்டன்லேருந்து வந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றது தெரிய வருது. சரி வாங்க இந்த கிராமத்தை சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் கில்லை இந்த கிராமத்தை சுற்றி காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் அருவி இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, ஒரு அழகான கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தோடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு முறை, வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே இந்த கிராமத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த பிரிட்டிஷ்காரன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பண்டிட் கிட்ட, ஏங்க நீங்களாம் ஹிந்துஸ் தானே, அப்படி இருக்கும்போது எப்படி புத்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, கடவுள் அப்படின்றவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். அவர் மெனி ஃபார்மில் இருக்கலாம், ராமா இருக்கலாம், ரஹீமா இருக்கலாம், கிறிஸ்டா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்றவர் ஒருத்தர் அப்படின்றதுனால அவர் எந்த ஃபார்மில் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம், எல்லா மதத்தையும் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய மூக்கையாவை மீட் பண்ணுறதுக்காக இந்த பண்டிட்டும் டிரான்ஸ்லேட்டரும் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மூக்கையா தான் இந்த கிராமத்தோட ஹெட் மாதிரிங்க, இன்ஃப்ளூயன்சர். இவரை மீட் பண்ண வரும்போது மூக்கையா கேட்குறாரு, ஊருக்குள்ள ஒரு வெள்ளக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவன் யாரு, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அப்போ தான் பண்டிட்டும் டிரான்ஸ்லேட்டரும் இந்த காரணத்துக்காக தான் இந்த வெள்ளக்காரன் வந்திருக்கான், நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மூக்கையாவும் சரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரனுங்க கிட்ட இருந்து நம்ம பொண்ணுங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வெள்ளக்காரனுடைய லாங்குவேஜ் நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியாது, நம்ம பொண்ணுங்க பேசுறது வெள்ளக்காரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மூக்கையா சொல்கிறாரு, அவ்வளோ சாதாரணமாலாம் நீ ஜட்ஜ் பண்ணிடாத, ஏன்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் முக்கியமே கிடையாது, கண் பார்வையே போதும் அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணா ராபர்ட் கில் அந்த கோட்டையை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை பார்த்த கிராம மக்கள்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை இவருக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட்டர் கிட்ட என்னாச்சுங்க, அவருக்கு நம்ம கிராம மக்களை பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது, கிராம மக்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷயம் என்னன்னா அவர் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் படமாக வரையணும்னு ஆசைப்படுறாரு. பட் அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லண்டன்ல இருந்து வந்துகிட்டு இருக்குது, பட் வரதுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கும் போது தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே வேலை பார்க்கறதுக்காக நடந்து போகிறாங்க. அப்போ திடீர்னு நவாப்பழம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய சாரியில் விழுந்துருது. அதை தொடச்சி விட்டா அந்த கரை போக மாட்டேதுங்க, வயலட் கலர் கிடைக்குது. அப்படியே நடந்து போகும்போது காலில் முள்ளு குத்தி ரெட் கலரை பார்க்குறாங்க. அந்த ஆற்றுல போய் உட்காரும் போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவரில் ஆரஞ்சு கலரை பார்க்குறாங்க, ஒயிட் கலரை பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரிய வருது, நேச்சுரலாகவே நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் கலர்ஸை ஜென்ரேட் பண்ணி இந்த வெள்ளைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோன் சில விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த வெள்ளைக்காரனுக்கு இந்த கோட்டையில் ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது என்ன அப்படின்னா இந்த கோட்டைக்குள்ளே வெளிச்சமே வரமாட்டேது. வெளிச்சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தீப்பந்தத்தை வைக்கிறது தவிர வேற வழியே இல்லை. பட் கண்டினியூவாக கோட்டைக்குள்ளே தீப்பந்தத்தை எரிய விட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய டிராயிங் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட் வழி இருக்கா அப்படின்ட்டு மும்முரமாக இந்த பிரிட்டிஷ்காரன் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு டைமுக்கு மேலே இவனுக்கு ஒரு யோசனை வருதுங்க. அங்கே ஒருத்தர் வேட்டி கட்டி இருக்கிறாரு. அந்த வேட்டியை உருவி 4 கட்டையை வச்சு அந்த கட்டையில் அந்த வேட்டியை வச்சு கட்ட சொல்கிறாருங்க. அதை ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஸ்க்ரீனை ஒரு ஆங்கிளில் வைக்க சொல்கிறாருங்க. அதே மாதிரியே ஆட்கள் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. அந்த இடத்த ஃபுல்லாக தண்ணியால் நிரப்புங்க அப்படின்னு சொல்ல எல்லோருமே குடங்குடமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்க்ரீனை கரெக்டான டைரக்ஷனில் வச்சு ஸ்க்ரீன் வழியாக சன்லைட்டை உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் தண்ணியில் பட்டு அந்த சன்லைட் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த கோட்டை முழுக்க சன்லைட் பரவ ஆரம்பிக்குதுங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ்காரன் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளெல்லாம் வச்சு அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். பட் அவன்கிட்ட கலர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து இந்த பிரிட்டிஷ்காரன் ஆச்சரியப்படுறான். இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லையும் ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் கலர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பொண்ணு ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே செம்ம டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பாராட்டும் போது ஹீரோன் வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோன் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணல, கமலாவோடைய வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா மூக்கையா வேற ஹீரோனை தேடிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால் மூக்கையா கண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டு கமலா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு டிரான்ஸ்லேட்டரும் பிரிட்டிஷ்காரரும் வராருங்க. வந்த உடனே கமலா ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாரு, பயப்படாதமா, இந்த மாதிரி பாராட்டுறதுக்காக தான் இவர் வந்திருக்கிறாரு, எதை வச்சு நீங்கள் கலர்ஸ் எல்லாம் உருவாக்குறீங்க அப்படிங்கும்போது கமலா வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறையா பொருட்களை காட்டி இதெல்லாம் வச்சு தான் கலர்ஸ் உருவாக்குறோம், இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து ஆரஞ்சு கலர் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க, கரெக்டாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹீரோனை பார்த்து நீ என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா, வேற லெவல் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோனுக்கு ஒன்றும் புரியலங்க. சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவர் ஓவியத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குங்க. அது என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த பிரிட்டிஷ்காரன் நினைக்கிறான். அதனால இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியலனா கூட இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்களை எல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் பண்டிட் கிட்ட சொல்லிடுறாங்க. பண்டிட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட்டர் கிட்ட சொல்லி டிரான்ஸ்லேட்டர் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரன் கிட்ட ஒவ்வொரு ஓவியத்தை பற்றியும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு பின்னாடி
இருக்கக்கூடிய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு கொண்டு போய் ஆர்ட் கேலரியில் வைக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் சொன்னால் நிறைய பேர் எக்ஸைட் ஆவாங்க அப்படின்றது தான் இந்த பிரிட்டிஷ்காரனோட எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மடன்னு இவரும் வரைய ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயின் வந்து அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் இருக்கக்கூடிய மங்கி அவர் வந்து மங்கி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் அழகாக இருக்கேன் அப்படின்றத தான் மங்கின்னு சொல்கிறாரு போல் அப்படின்ட்டு, நீங்களும் மங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனே என்ன மங்கின்னு சொல்லி கலாய்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே லைட்டாக சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சுவரோவியத்தில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெண் முன்னாடி திரும்பி அதை வரைஞ்சிருந்தாங்கன்னா அந்த பெண் எவ்வளோ அழகாக இருந்திருப்பா அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரன் நினைக்கிறான். அந்த பெண்ணோட உருவமாக நம்ம ஹீரோயின் தான் தெரியுறாங்க. அதனால் அதை அப்படி சேஞ்ச் பண்ணி வரைய ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட வேகமாக ஒரு 20 ஓவியத்தை வரைஞ்சிட்டாருங்க. ஹீரோயின் மேலே நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணோடைய பேர் பாரோ, அந்த பொண்ணு இந்த கிராமத்தை சார்ந்தவதா, அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த பிரிட்டிஷ்காரன் கேட்குறான், உங்கள் கல்ச்சரில் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிப்பாங்க தானே, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் ஆகலை அப்படிங்கும்போது ஏன் யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவள் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக மூக்கையா அப்படின்ற ஒருத்தன் தான் இவளை கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அவளுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நிறைய டேலண்ட் இருக்குது, இவள் தனியாக இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கும்போது ரிஸ்க் அதிகம் தான், பட் அவள் வாழ்ந்துப்பா, அது மட்டும் இல்லாமல் அவள் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின். இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு இந்தியன் ஃபுட்டை எப்படி சாப்பிட்றது, எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு கூட தெரியலங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர்த்துக்குள்ள லாங்குவேஜே புரியலைங்க. 2 பேரும் சைகிலேயே பேசிக்கிறாங்க, கண் பார்வையிலேயே பேசிக்கிறாங்க. இப்படி தான் இவங்க 2 பேர்த்தோடைய கான்வர்சேஷன் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோனுக்கு இந்த பிரிட்டிஷ்காரனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தன்னையே அறியாமல் நம்ம ஹீரோனும் பிரிட்டிஷ்காரனை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு முறை வரையும் போதும் ஹீரோனுடைய நினப்பிலேயே வரைய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோட்டைக்குள்ளே ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவன் அப்ரோச்சும் பண்ணிடுறான். ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்டெரக்டாக அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய காதலும் உறுதியாகுதுங்க. இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிருது. ஏன்னா ஹீரோயின் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா வந்து பிளானில் இருந்திருந்தாங்க. பட் இப்படி இருக்கும்போது நாம் எப்படி இந்த பிரிட்டிஷ்காரனுடைய காதலில் விழ முடியும், நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் படுத்துகிட்டே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே ஹீரோயினோடைய அந்த மனசாட்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாண்டடாக இதெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு காதல் வேணும் அப்படின்னா நீ மூக்கையாவே கல்யாணம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோனுக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் மேலே வந்த அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே மூக்கையா மேலே வர கிடையாது. அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படின்னா நீ வந்து பிரிட்டிஷ்காரனையும் அவாய்ட் பண்ணிடணும், ஏதோ ஒரு முடிவு ஸ்ட்ராங் ஆகிடு அப்படின்னு சொல்ல, இனிமேல் நான் வந்து பிரிட்டிஷ்காரனை மீட் பண்ணுறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவு எடுக்கிறாங்க. வழக்கம் போல் இந்த பண்டிட் அடுத்த ஓவியத்தோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ்காரனோட நினப்பு எங்கேயே இருந்துட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இந்த பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், 20 படம் ரொம்ப வேகமாக நான் வரைஞ்சிட்டேன், ஆனால் இப்போ பாரோ இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அவன் இந்த கோட்டை பக்கமே வரவே இல்லை, என்னால் ப்ரஷ்ஷில் கையவே வைக்க முடியல, அவள் இருந்தால் மட்டும்தான் என்னால் நல்லபடியாக வரைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஹீரோயின் கிட்ட அப்ரோச்சும் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் தான் இருந்து இருக்காங்க. அப்போ பண்டிட்டும் டிரான்ஸ்லேட்டரும் போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி அவரு நம்ம ஊர் பெருமையை தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. நியாயமா பார்த்தா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். உன்னை ஒன்றும் பண்ண சொல்லலை, நாங்கள் வந்து சும்மா இருக்க தானே சொல்கிறோம், அவருக்கு சும்மா ஒத்தாசையா இரு போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஊர் பெருமையை வெளிக்கொண்டு வரதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரிட்டிஷ்காரன் ஹீரோனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இந்த படத்தை வரைய ஆரம்பிக்கிறான். அதே சமயம் ஹீரோனுக்கும் பிரிட்டிஷ்காரனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனை பெயிண்ட்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக மீண்டும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள கனெக்ஷன் கிரியேட் ஆகி காதல் உறுதியாகுது. இவங்க 2 பேரும் ஃபிசிக்கலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் க்ரியேட் ஆகி 2 பேரும் ஃபிசிக்கல்லையும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு ஆளாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு பிரிட்டிஷ்காரன்லாம் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, இது பார்த்தீங்கன்னா மூக்கையாக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது. உடனடியாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு டிரான்ஸ்லேட்டரும் பண்டிட்டும் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூக்கையாக்கு பார்த்தீங்கன்னா இவன் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கலாம், பேசலாம், பழகலாம்
அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பண்டிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஊரோடைய முக்கிய அதிகாரி தான் இந்த மூக்கையான்றவன், இவனை பகச்சிக்க முடியாது, இவனை பகச்சிக்கிட்டா நம்மளோட வேலையெல்லாம் நின்று போயிடும், அதனால் ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னடா அது இந்த மூக்கையா நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றான் அப்படின்ட்டு. லாங்குவேஜ் புரியலனா கூட பிரிட்டிஷ்காரனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாகி இவன் தான் நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஹீரோயின் இந்த கமலா வீட்டில் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சி மூக்கையா வீட்டுக்கு வந்து அப்படி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. கையில் ஒரு கத்தியை வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் வச்சிருக்காங்க. கிட்ட வந்தீங்கன்னா என்ன நானே குத்திட்டு செத்து போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்ட்டு. உடனே இந்த மூக்கையா வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் அவனை போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறான். ஸோ மூக்கையா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே ரொம்பவே அடிக்டடாக இருந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் தனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் இந்த பிரிட்டிஷ்காரன் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சு இந்த மூக்கையா பிரிட்டிஷ்காரனை கொலை பண்ணிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் கனவு, இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. இப்போ கமலா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்க, ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ டிரான்ஸ்லேட்டர் வந்து சொல்கிறாரு, ஊருக்குள்ளே தீ விபத்து, இந்த கமலாவோட வீட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, கமலா இங்கே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஹீரோயின் இருக்காங்க அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போக யாருமே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உள்ளே போய் நம்ம ஹீரோனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். ஸோ ஹீரோனுக்கும் நிறைய தீக்காயம் பட்டிருக்கு, அதே சமயம் இந்த பிரிட்டிஷ்காரனுக்கும் நிறைய தீக்காயம் பட்டிருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரனை நல்லா கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு அளவு கடந்த அன்பு ஹீரோயின் மேலே இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஹீரோனுக்கும் பிரிட்டிஷ்காரன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்குள்ள ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதை வந்து சரியா தப்பா அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியலங்க. பயங்கர குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிரிட்டிஷ்காரன், டிரான்ஸ்லேட்டர், பண்டிட்டு, கமலா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஹீரோயின் கிட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பிரிட்டிஷ்காரனை நல்லா கேர் பண்ணுறாங்க. திடீர்னு அமைதியாக வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோனுடைய உள்ளுணர்வு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஹீரோனுக்கு பிரிட்டிஷ்காரனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டபுள் மைண்டில் தான் ஹீரோனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கடைசி பெயிண்டிங்கையும் இந்த பிரிட்டிஷ்காரன் வரைகிறான். அதில் நம்ம ஹீரோனுடைய முகத்தையும் வைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோன் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நினச்சதை விட ரொம்ப வேகமாக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக டிரான்ஸ்லேட்டர் உள்ளே வராரு. சாரி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்ன டைமுக்குள்ளே நான் இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன நீங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல ஹீரோன் உடனடியாக அப்செட் ஆயிடுறாங்க. இவர் ஊருக்கு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. எவ்வளோ நேரம் சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்த ஹீரோயின் நம்ம பிரிட்டிஷ்காரன் ஊருக்கு போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் முடிஞ்சு போய் ஒரு இடத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு புரிய வருது, இந்த வெள்ளைக்காரனுடைய வாரிசு ஹீரோனோட வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. கமலா வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஹீரோன் அழுதுகிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பிரிட்டிஷ்காரன்ட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு தான் லாங்குவேஜ் தெரியாதுல்ல அப்படிங்கும்போது எப்படியாவது கன்வே பண்ணு அப்படின்ற மாதிரி கமலா வந்து ஹீரோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு போகிறாங்க. அங்கே இந்த வெள்ளைக்காரன் வரைஞ்சி வச்சிருக்கிற ஓவியத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஓவியத்தை பிரித்து ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உன்னால தான் இந்த பெஸ்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து என்னால் வரைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இந்த பிரிட்டிஷ்காரன் ஹீரோனை ஹக் பண்ணும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரனுடைய கையை பிடிச்சி வயிற்றில் வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து இந்த பிரிட்டிஷ்காரன் புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு லிட்டரலி இந்த பிரிட்டிஷ்காரன் புரிஞ்சுக்கிறான், எமோஷ்னல் ஆகிறான். உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோனுக்கு எதுவுமே புரியலைங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொண்டு வந்து அந்த குங்குமத்தை இந்த பிரிட்டிஷ்காரன் கிட்ட காமிச்சு வச்சு விட வைக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ்காரனும் வச்சு விடுறான். இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த கல்ச்சர் இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரில. அவன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான்னா, நான் போகிறேன், அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் சீக்கிரமாகவே நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாதனால அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளுங்களாம் வந்துடுறாங்க. இந்த பிரிட்டிஷ்காரனும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரனுடைய வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரன் தன்னை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அதெல்லாம் ஹீரோனுக்கு தெரியல. தினம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து ஹீரோனுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ்காரனும் பார்த்தீங்கன்னா அவனோட ஊருக்கு போகிறான். ஆர்ட் கேலரியில் இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்குது. அண்ட் அந்த டிராயிங்ஸும் ஏலத்தில் அதிக அமௌண்ட்டுக்கு போக ஆரம்பிக்குதுங்க.
இப்போ ஹீரோயின் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மூக்கையா ஒரு ரவுடி பைய ஃப்ராடு அப்படின்ட்டு ஹீரோயின் இந்த மூக்கையாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கடவுளுக்காக ஹீரோயின் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறதா இருந்தாங்களே, அதையும் பண்ண கிடையாது. இப்போ வெள்ளைக்காரனை காதலிச்சு வெள்ளைக்காரனுடைய குழந்தை வந்து வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி மனன் வந்து போய் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரன் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையெல்லாம் வந்து ஊரில் முடிச்சுட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காகவே இந்தியாவுக்கு வரான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக இந்த வில்லேஜுக்கு வந்தால் வில்லேஜில் எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு பயங்கரமாக ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்த உடனே பார்வை எங்கே, பார்வை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்வை இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போனாவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தாங்க தெரிய வருது, நம்ம ஹீரோனை வந்து இந்த மூக்கையை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்டிஷ்காரன் ரொம்ப மனமுடிஞ்சு போயிடுறான். ஆக்சுவலாக டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரிட்டிஷ்காரன் ஹீரோயின் கூடலாம் பழக கிடையாது. உண்மையான காதலை தான் வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துருந்துருக்கிறான். அதனால தான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருக்கிறான். ஆனால் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த பிரிட்டிஷ்காரன் ரிட்டன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்வை இழந்து இந்த பிரிட்டிஷ்காரன் தவிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்வோட சமாதிக்கு போயிட்டு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறான். இதில் விஷயம் என்னென்னா, இந்த பிரிட்டிஷ்காரன் இதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போவே இல்லைங்க, இங்கேயே இருந்துடுறான். ஸோ பார்வோட நினப்புலையே அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறான். தினம் அந்த சமாதிக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு, ஸோ தாடி வளர்த்துக்கிட்டு வயசான காலகட்டத்தில் ஸ்டில் பார்வை லவ் பண்ணிக்கிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலையில் இந்த வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்நாள் முழுக்க பார்வோட நினப்பிலேயே வந்து வாழ்ந்து இறந்து போகிறான். ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.